அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? பாக்கியலட்சுமி. எத்தனை வருஷமாம்மா இந்த ஊரில் இருக்கிறீங்க? இங்கே பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எல்லாம் இதே ஊர். 71 வருஷம் ஆகிடுச்சு. 71 வருஷம். நீங்கள் ஏரியில் தண்ணி இருந்தப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏரியில் தண்ணி இருந்து இந்த பக்கம் காடு தென்னை மரம் எல்லாமே நல்லா துவக்கமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் காடு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து தண்ணி வற்றி போச்சு. அப்புறம் எல்லாம் சங்கத்துக்காரங்க எலெக்ஷனுக்காரங்க எழுப்பி விட்டாங்க. அதில் போன வாட்டி எல்லாம் விவசாய மரம் முளைச்சி கிடக்குது. விவசாய மரம் முளைச்சதுன்னா மழை பெஞ்சா தண்ணி பூரா இழுத்துக்கிடுது. பாதி மரம் வெட்டுறாங்க, பாதி மரம் வெட்டுறதில்ல. எங்களுக்கு வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு எங்களுக்கு ஏரி வேலை இல்லை. இந்த ஊருக்கு மட்டும், எல்லா ஊருக்கும் இருக்குது. நாங்கள் இந்த அரளிப்பூ வச்சு எடுத்துக்கிட்டு கால் வலி கை வலின்னு நாங்கள் இருக்கிறோம் கூலி வேலைக்கு போயிட்டு. எப்படிம்மா இந்த ஏரியாவில் தண்ணி வற்றதுக்கப்புறம் எந்த மாதிரி விவசாயம் நடக்குது? விவசாயம் மழை பெஞ்சா தான் வரும். நம்ம விவசாயம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த அரளி செடி வச்சுக்கிட்டாங்க. அப்போல்லாம் கடலக்காய் போடுவோம், நெல் வயல் ஓட்டுவோம், தண்ணி இருக்கும். இப்போ எல்லாம் தண்ணி இல்லாதனால தான் இந்த அரளி செடி வச்சுக்கிட்டாங்க. அரளி செடி வைக்கும்போது கூட இப்போ தான் தண்ணி, அதுக்கு முன்னாடி தண்ணி விலைக்கு வாங்கி விட்டு காப்பாற்றினாங்க. இந்த அரளி வந்து இரவு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பகல்லையும் எடுக்கிறீங்களா? பகல்லையும் எடுத்துருவோம். ராத்திரி பூ அதிகமாக இருந்தால் ஆளுநர்னா ரைட்டு போட்டு எடுப்போம். 2 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து வெடிக்காட்டி எடுப்போம். இரவில் பார்த்தா இந்த இடமே ரொம்ப கருகுமுன்னு இருக்குமேம்மா. எப்படி பூ எடுப்பீங்க? அந்த நெத்தியில் கட்டியிருக்க லைட்டு, ஏன்னா எல்லாமே தலைத்தாம்பு சத்தையாக இருக்குது. இதில் ஏதோ புழு பூச்சி இருக்குதுன்னா அந்த சிரமங்கள்லாம் எப்படி? அது வெளிச்சத்தில் தெரியும். வெளிச்சத்தில் தெரியுங்க. இல்லாட்டி நாங்கள் பூ எடுக்க பூச்சி புழு இருக்கும். அது போனால் ஒதுக்க வேண்டியதான், இருந்தாலும் அடிச்சு எடுப்போம். ஏரியில் தண்ணி விழுந்து விடுறாங்களாங்க? இல்லை, அதுக்கு தான் ஒரு 5ஆம் தேதி இங்கே ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் சரிங்கம்மா. வேறு இந்த ஏரி பற்றின தகவல் இருந்தால் சொல்லுங்கள். ஏரி பார்த்தா அதே தான், தண்ணி இருந்தால் தான் எங்களுக்கு திறத்தலப்பு. ஏரியில் தண்ணி இருக்கணும்.